வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் நம்ம எதிர்காலத்தையே மாத்தப் போற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அறிவியல் புனை கதைகள்லயும் மாயாஜால படங்கள்லயும் நாம் ஆச்சரியமா பார்த்த டெலபதி அல்லது மனம் விட்டு மனம் பேசுதல் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய நியூரோ டெக்னாலஜி சந்தையா எப்படி மாறி இருக்கிறத டீகோட் பண்ண போறோம். இது ஏதோ கட்டுக்கதை இல்லைங்க, எதிர்கால தகவல் தொடர்பை அடியோட மாத்தப் போற ஒரு டெக்னாலஜி புரட்சி. அமெரிக்காவோட பாதுகாப்பு உளவுத்துறையான டிஏஏவோட ஸ்டார்கெட் திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த அதிர்ச்சியூட்டும் வாக்கியத்தை கொஞ்சம் கவனிங்களேன். ரிமோட் வியூவிங் எனப்படும் தொலைதூர பார்வைய ஒரு உளவு பார்க்கும் கருவியா பயன்படுத்தலான்னு அவங்க நிஜமாவே நம்பியிருக்காங்க. கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் வரலாற்று ரீதியா உலக வல்லரசுகள் டெலபதிய ஒரு உளவு பார்க்கும் ஆயுதமா பயன்படுத்த எந்த அளவுக்கு தீவிரமா முயற்சி பண்ணிருக்காங்கன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. இன்னைக்கு நாம இந்த தொகுப்புல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் ரவுண்டு பார்த்துடலாம். மனித மனங்களை படிப்பதற்கான வரலாற்று தேடல், போலி அறிவியல் சிக்கல்கள், நவீன நரம்பியல் தொழில்நுட்பம், காட்சி புரணி குறியீடு, மொழியை கடந்த தொடர்பு மற்றும் எதிர்கால சந்தை மாற்றங்கள். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போகலாம். மனித மனங்கள படிக்கும் தேடல் மற்றும் அது தொடர்பான வரலாற்று சோதனைகள். பனிப்போர் நடந்த காலகட்டத்துல அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் தங்களுக்குள்ள ஒரு சைக்கிக் ஆர்ம்ஸ் ரேஸ்லயே ஈடுபட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது மனிதனின் சாதாரண புலன்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை பயன்படுத்தி உளவு பார்க்க முடியுமான்னு ரிசர்ச் பண்ணாங்க. பழைய காலத்துல ஜேபி ரைன் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் இதுக்காக மெடிகேஷன் அட்டைகளை ஊகிப்பதுன்னு சோதனைகள் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. நவீன அறிவியல் இதை முற்றிலுமாக மாத்திருச்சு. இன்றைய பிரெயின் டு பிரெயின் இன்டர்ஃபேசஸ் முற்றிலும் அளவிடக்கூடிய டிஜிட்டல் சிக்னல்களான இஇஜி மூளையாலைகள், இன்டர்நெட் அப்புறம் காந்த துடிப்புகளை நம்பியிருக்கு. இது வரலாற்றுக்கும் நவீன அறிவியலுக்கும் இடையேயான ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல். அடுத்து இரண்டாவது பகுதி. இந்த ஆரம்பகால முயற்சிகள்ல இருந்த போலி அறிவியல் சிக்கல்கள் மற்றும் ஸ்டார்கேட் திட்டத்தின் வீழ்ச்சி. 1995ல அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் செஞ்ச மதிப்பீட்டின்படி இந்த ரிமோட் வியூவிங் நடைமுறைகள் உளவுத்துறைக்கு எந்த வகையிலையும் நம்பகமானதா இல்லைன்னு கன்க்ளூட் பண்ணாங்க. அதிலிருந்து கிடைச்ச தகவல்கள்லாம் ரொம்பவே தெளிவில்லாம துல்லியம் இல்லாம இருந்துச்சு. நீங்களே ஒரு நிர்வாகியாவோ அல்லது ராணுவ தளபதியாவோ இருந்து யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு உறுதியான முடிவும் எடுக்க முடியாத அறிவியல் ஆதாரம் இல்லாத தகவல்களை வச்சுக்கிட்டு எப்படி பல மில்லியன் டாலர்களை செலவிட முடியும்? அதனாலதான் நடைமுறைக்கு ஒவ்வாத இந்த திட்டங்கள் வெறும் சூடோ சயின்ஸ், அதாவது போலி அறிவியல்கிற முத்திரையோட கைவிடப்பட்டுச்சு. சரி, இப்போ நம்ம காலத்துக்கு, அதாவது 2014ல நடந்த ஒரு மிகப்பெரிய அறிவியல் திருப்புமுனைக்கு வருவோம். மாயாஜாலங்கள் கட்டுக்கதைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேரடியா உயிரியல் மற்றும் இயற்பியல் துறைக்குள் நாம நுழையும் இடம் இதுதான். 2014ல வாஷிங்டன் பல்கலைக்கழகம் செஞ்ச அந்த வரலாற்று சிறப்புமிக்க சோதனையோட உண்மையான செட்டப் தான் இது. தகவல பெறுபவர் தலையில இருக்கிற அந்த டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அல்லது டிஎம்எஸ் காந்தச் சுருள் மனித உடலை எந்த வகையிலையும் துளைக்காமலேயே வெளியிலிருந்து மூளை நரம்புகளை நேரடியா தூண்டக்கூடிய ஒரு பிரமாதமான டிவைஸ். இந்த தொழில்நுட்பம் பயாலஜிக்கலா எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். தகவலை அனுப்புவர் தன் கையை அசைக்கிறதா நினைப்பாரு. அந்த எண்ணத்தை இஜி கருவி மூளை அலைகளா ரெக்கார்ட் பண்ணோம். அந்த சிக்னல் இன்டர்நெட் வழியா டிராவல் ஆகி இன்னொரு இடத்துல இருக்கிற பெறுபவரோட மூளைக்கு டிஎம்எஸ் காந்த துடிப்பா அனுப்பப்படும். உடனே பெறுபவரோட மூளையில உள்ள மோட்டார் கார்டெக்ஸ் தூண்டப்பட்டு அவர் எதுவுமே செய்யாமலேயே அவர் கை தானாகவே அசைஞ்சு ஒரு பட்டனை அழுத்தும். எண்ணங்கள் நேரடியாக செயலா மாற தருணம் இது. இதுதான் மனித மூளைகளுக்கிடையே முதல் முறையாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட நேரடி தகவல் பரிமாற்ற கட்டமைப்பு. அனுப்புபவரின் மூளை அலைகளை பிரித்தெடுத்து இன்டர்நெட் வழியா உலகத்துல எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு கட்டளையா மாத்த முடியும் அப்படிங்கறத இந்த இஇஜி மற்றும் டிஎம்எஸ் காம்பினேஷன் ரொம்ப தெளிவா நிரூபிச்சிருக்கு. நான்காவது பகுதி காட்சி புரணி குறியீடு, அதாவது ஒளியின் மொழியை டிகோட் செய்தல். வெறும் தசை அசைவுகளை மட்டும் கடத்துறதோட அறிவியல் நிக்கலைங்க. பார்சிலோனா பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியாளர்கள் மோட்டார் கார்டெக்ஸ்க்கு பதிலா மூளையோட பார்வை நரம்புகளை தூண்டும் விஷுவல் கார்டெக்ஸை பயன்படுத்தி உண்மையான வார்த்தைகளை எப்படி அனுப்புறதுன்னு ரிசர்ச் பண்ணாங்க. இதுல ஃபாஸ்பீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பயன்படுத்தப்பட்டுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா கண்ணுக்குள்ள வெளிச்சமே போகாம மூளைக்குள்ளேயே ஒரு ஒளிய மனிதனால உணர முடியும். இத வச்சு மூளைக்குள்ளே ஒரு நரம்பியல் மோர்ஸ் குறியீட்டை உருவாக்கி தகவல்களை அனுப்புனாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எவ்ளோ ஆக்யூரேட்டா இருந்துச்சு தெரியுமா? இந்தியாவிலிருந்து ஒருத்தர் நினைச்ச மூளை அலைகளை 0 மற்றும் 1ங்கிற பைனரி எண்களா மாற்றி இணையம் வழியா பிரான்ஸுக்கு அனுப்புனாங்க. இது மூலமா ஹொலா,
சாவ் அப்படிங்கிற வார்த்தைகளை அவங்க மூளைக்குள்ளேயே டைரக்டா ஒலிக்குறிப்புகளா உணர வச்சாங்க. இதுல எரர் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸ்கிரீன் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. மூளைக்குள்ளேயே நேரடியாக மொழி தொடர்பு ஏற்படுத்துறது இப்போ அறிவியல் ரீதியா சாத்தியமாகிடுச்சு. 5வது பகுதி, மொழியை கடந்த தொடர்பு மற்றும் வார்த்தைகளின் எல்லைகள். இப்போ நீங்க யோசிக்கலாம், இதனால நமக்கு என்ன யூஸ்னு? ஒரு பிசினஸ் லீடரா நீங்க அடிக்கடி சந்திக்கிற ஒரு சேலஞ்சை யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல நம்ம ஃபீலிங்ஸையோ நம்ம ஐடியாவையோ சொல்ல வார்த்தைகளே பத்தாது இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல என்ன நடக்கும்? நம்ம கிட்ட இருக்கிற மொழி மற்றும் வார்த்தைகளோட பற்றாக்குறை ஒரு பெரிய தடையாவே மாறுது. எடுத்துக்காட்டா, ஒரு தலைசிறந்த சர்ஜனோட அந்த மிக நுட்பமான கைத்திறன் அல்லது ரொம்பவே ஆழமான உணர்ச்சிகள், இதையெல்லாம் வார்த்தையால விவரிக்கவே முடியாது. ஆனா மூளையிலிருந்து மூளைக்கு நேரடியா தொடர்பு கொள்ளும்போது இந்த மொழி தடைகளே கிடையாது. எந்த வார்த்தைகளுமே இல்லாம நம்ம ஸ்கில்ஸையும் உணர்ச்சிகளையும் அப்படியே நேரடியா இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா பாத்துக்கோங்களேன். இது மனிதர்களுக்கிடையான பிணைப்பை நம்ப முடியாத அளவுக்கு ஆழமாக்கும். நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நியூரோ டெக்னாலஜியால வரப்போற சந்தை மாற்றங்கள் மற்றும் பிசினஸ் உலகத்தோட எதிர்காலம். இந்த அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாம் ஏதோ லேபோட முடங்கிட போறது கிடையாது. இதோட மார்க்கெட் இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. கொஞ்ச காலம் கழிச்சு வாட்ஸ்அப், இமெயில், ஸ்கிரீன்ஸ்னு எதுவுமே இருக்காதுன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. மொழி ஒரு தடையாவே இருக்காது. குளோபல் டீம்ஸ் மூளை அலைகள் மூலமாவே எந்த தடையுமின்றி இணைந்து வேலை செய்வாங்க. புது புது கன்சியூமர் நியூரோடெக் மார்க்கெட்ஸ் உருவாக போகுது. நம்ம நிறுவனங்கள் செயல்படுற விதமே அடியோடு மாறப்போகுது. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. எதிர்காலத்துல உங்க டீம் கூட ஒர்க் பண்ண நீங்க டைப் பண்ண வேண்டாம், பேச வேண்டாம், எந்த ஸ்கிரீனையும் பார்க்க வேண்டாம்னு ஒரு நிலைமை வரும்போது உங்க இண்டஸ்ட்ரி எப்படி மாறும்? மனித தொடர்போட இந்த மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சிக்கு உங்க நிறுவனம் தயாராக இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஆழமான இன்னொரு தேடலோட மீண்டும் சந்திப்போம்.